அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு கனேடிய வலம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. லங்கதாஸ், என்று அவசரமாக உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இன்று ஒரு செய்தி பரவலாக குறிப்பாக கனடிய மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் திரு சுரேன் ராகவன் அவர்கள் ஆற்றிய ஒரு உரை, குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் கனடா ஒன்டாரியோ சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் தணிகாசலம் கொண்டு வந்த இந்த பில் 104 என்ற பிரேரணை தொடர்பாக அமைந்திருந்தது. சற்று முன்னர் அந்த காட்சியை கூட நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம், பலரும் பார்த்திருப்பார்கள். ஆகவே அந்த வகையில் இது இதன் பின்னணி அல்லது இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? சுரேன் ராகவன் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஒருவர், அல்லாமல் இலங்கை நாடாளுமன்றத்திலே நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் நாடாளுமன்றத்திலே ஆற்றிய இந்த உரை ஆச்சரியப்படும் வகையில் தான் அமைந்திருந்தது. குறிப்பாக கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தனிநபர் பிரேரணை, இந்த பில் 104 குறித்து அவர் தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையிலும், அதே நேரத்திலே இந்த தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்த மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலத்தை இந்த மாதிரியான விடயங்களை தங்களுடன் இணைந்து பேசுமாறும் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இந்த சுரேன் ராகவன் அவர்கள் ஆற்றிய இந்த உரை, இப்பொழுது எமது நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பான அந்த உரை சில தவறுகளை கொண்டிருப்பது முதலாவதாக சுட்டிக்காட்டப்பட வேண்டியது. இந்த தனிநபர் பிரேரணை, இந்த பில் 104 மாகாண ரீதியிலே அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு பிரேரணை. இது என்னவென்றால், மே மாதம் 18ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் ஒரு வார காலத்தை ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளிலே தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம், தமிழ் ஜெனசைட் எஜுகேஷன் வீக் என்ற பதத்தோடு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். இது என்ன நடக்கும் என்றால், ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளிலே இந்த வாரத்திலே தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து அறிவூட்டல்கள், கல்வி கற்றல்கள், வகுப்புகள் நடைபெறும். இந்த விடயத்திலே சுரேன் ராகவன் அவர்களுடைய உரையிலே குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவென்றால், இந்த விடயத்திலே கனேடிய பிரதமரை தலையிடுமாறும் அதனை நிறுத்துமாறும் இது மாகாண ரீதியிலே கொண்டு வரப்படுகின்ற ஒரு தனிநபர் பிரேரணை. ஆகவே இதிலே கனேடிய பிரதமர் தலையிடுவதற்கு பெரிய அளவிலே இடமில்லை. நிச்சயமாக இது மாகாண ரீதியிலே கொண்டு வரப்படுவது ஒன்று. இரண்டாவது, இந்த தனிநபர் பிரேரணை கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது வாசிப்பு முடிவுக்கு வந்தது. இது குறித்து இந்த முதலாவது வாசிப்பின் பின்னர் கனடாவிலே இருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தின் தூதரகம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. அதே போல இலங்கை அரசாங்கம் சார்பிலான அமைப்புகளும் பெரும்பான்மையின சிங்கள அமைப்புகளும் தங்களுடைய எதிர்ப்பை இங்கே பதிவு செய்திருந்தன. அந்த எதிர்ப்பின் ஒரு அடுத்த கட்டமாகத்தான் சுரேன் ராகவனுடைய இன்றைய உரையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுரேன் ராகவன் குறித்து பலரும் அறிந்திருப்பார்கள். அவர் முன்னாள் வட மாகாண சபை ஆளுநராக சிறிது காலம் பதவியேற்று வந்த ஒருவர். கனடாவிலே ஒட்டாவாவிலே கல்வி கற்றவர். அங்கே ஒரு ப்ரொஃபஸராகவும் கடமையாற்றிய ஒருவர். ஆகவே கனேடிய சூழ்நிலையை நன்கு அறிந்த ஒருவர். கடந்த 2 வருடங்களுக்கு முதல், அல்லாவிடில் 1 வருடத்துக்கு முதல் கனடாவிற்கு அவர் ஒரு பயணம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தவர், ஆளுநராக இருந்த காலகட்டத்தில். ஆகவே இவ்வாறான பின்னணியை கொண்ட ஒருவர் ஊடாக இந்த செய்தியை தன்னுடைய நாடாளுமன்றத்திலே ஆட்சி இருப்பதன் ஊடாக இலங்கை அரசாங்கம் புலம்பெயர் நாடுகளிலே தமிழ் மக்கள் குறித்த எல்லா விதமான இனப்படுகொலை குறித்த அறிவூட்டல்களை நிறுத்த வேண்டும் என்பதிலே மிக முனைப்பாக இருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன்னொரு விடயமும் முக்கியமானது சுதாகரன். இந்த வாரம் கனடாவிலே டொரண்டோவிலே பெருமளவிலே பேசு பொருளாக மாறிய ஒரு விடயம், யாழ் நூலக எரிப்பு குறித்த ஒரு சர்ச்சை ஒன்று. அதாவது இங்கே இயங்குகின்ற ஒரு அமைப்பு ஒன்று அந்த நூலக எதிர்ப்பு எவ்வாறு தன்னுடைய மாணவர்களுக்கு புகட்ட விரும்புகிறது என்ற விடயத்திலே பெரும் எதிர்ப்பு ஒன்று கிளம்பி இருந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய அந்த உரையிலே ஒரு மாற்றத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இலங்கை அரசாங்கம் எந்த அளவிற்கு தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையை எதிர்த்து அது குறித்த அறிவூட்டல்களை நிறுத்த விரும்புகிறதோ, அதற்கு புலம்பெயர் தேசங்களிலும் சிலர் உதவியாக இருப்பது போன்ற சில நகர்வுகளும் நடைபெறுகின்றன. இது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த பில் 104 பொறுத்தமட்டிலே இது 2வது வாசிப்புக்கு இனித்தான் வரப்போகிறது.
உண்மையிலேயே இந்த இரண்டாவது வாசிப்புக்கு பலரையும் தங்களுடைய பகுதி மாகாண சபை உறுப்பினர்களை அழைத்து இந்த பில் 104க்கு ஆதரவு வழங்குமாறு கோர இப்பொழுது தமிழ் அமைப்புகள் பலவும் நகர்வுகளை முன்னெடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் குறித்து பெருமளவிலான இணையவழி அறிவூட்டல் ஒன்றும் ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியில் தான் சுரேன் ராகவனுடைய இன்றைய உரை நாடாளுமன்றத்திலே, இலங்கை நாடாளுமன்றத்திலே ஆற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கனடாவிலே தமிழ் மக்கள் மூலமாக இந்த இனப்படுகொலை விடயத்திலே கொடுக்கப்படுகின்ற அழுத்தத்தை இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்கின்ற ஒரு வகையிலே ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழர் பின்னணி கொண்ட ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடாக அவர்கள் வழங்க ஆரம்பிப்பதன் ஒரு அறிகுறியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே இன்னொரு விடயமும் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த பில் 104 என்ற இந்த தனிநபர் பிரேரணை உண்மையிலேயே உடனடியாகவே மாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தது. அந்த சாத்தியக்கூறை ஏன் சரியான வகையிலே தமிழ் மாகாண சபை உறுப்பினர் விஜய தணிகாசலம் எதிர்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி என்னை போல சிலரிடம் இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலும் இதுவரை வரவில்லை. உடனடியாக முதலாவது வாசிப்பிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பில் 104ஐ அவர் இரண்டாவது வாசிப்புக்கும் அனுப்பி இருந்தால் இப்பொழுது இது போன்ற ஒரு எதிர்ப்பொன்றை இலங்கை நாடாளுமன்றத்திலே அது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இன்று நானும் நீங்களும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையும் தோன்றி இருக்காது. இப்பொழுது கமிட்டி ரீடிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில் தான் இந்த பில் இருக்கிறது. கமிட்டி ரீடிங்ல என்ன நடைபெறும் என்றால், ஆறாவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்களுடைய தரப்பு நியாயத்தையும் கேட்க வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த கமிட்டிக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இப்பொழுது ஒன்டாரியோ மாகாண சபை இருக்கிறது. இதுதான் இந்த உடனடியாக இதனை ஒரு சட்டமூலம் ஆக்குவதற்கும் இரண்டாவது மூன்றாவது வாசிப்புக்கு அனுப்புவதற்கும் இருக்கின்ற சவால். அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்கிய ஒரு இந்த தனிநபர் பிரேரணையை, இந்த 104 என்ற பில்லை உடனடியாகவே கடந்த ஆண்டு விஜய தணிகாசலம் ஒரு சட்டமூலமாக மாற்றுமாறு மாகாண சபையை கோரியிருந்தாரையாக இருந்தால் நிச்சயமாக இன்றைய நிலையிலே அது ஒரு சட்டமூலமாக அமைந்திருக்கும். ஏனென்றால் எல்லா கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அப்போதே தெரிவித்திருந்தார்கள். யாரும் அதனை எதிர்த்திருக்க மாட்டார்கள். அனைத்து கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவும் இருந்தால் அது உடனடியாகவே சட்டமூலமாக்கப்படும், அது தனிநபர் பிரேரணையாக இருந்தாலும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை ஒன்று தோன்றியிருக்கும். அந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டது இப்பொழுது எங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணும் என்று சொல்வார்கள். இப்பொழுது எங்களுக்கு அது ஒரு சவாலாக அமைந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் ஒன்றுதான் இருக்கிறது. ஆனாலும் இன்றைய நிலையிலும் இதை புலம்பெயர் தமிழர்கள், ஒன்டாரியோ வாழ் தமிழர்கள், கெனடிய வாழ் தமிழர்கள் எதிர்கொள்ள முடியும். நிச்சயமாக உங்களுடைய பகுதி மாகாண சபை உறுப்பினர் ஊடாக இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவு வழங்குமாறு கோருவதுதான் அந்த நகர்வாக அமைந்திருக்கும். ஆனாலும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்திலே தன்னுடைய நகர்வுகளை அவதானமாக மேற்கொள்கிறது என்பதை மாத்திரம்தான் சுரேன் ராகவனுடைய உரையூடாக நான் பார்க்கின்ற விடயமாக இருக்கும். இன்றுதான் இது பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் திரு விஜய் தணிகாசலம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பார்க்கலாம். இது குறித்த அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது. நிச்சயமாக அவர் வழங்குகின்ற கருத்துக்களை குட் ஈவினிங் கனடாவில் எடுத்து வரலாம். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் தகவலுக்கும் லங்கதாஸ் பத்மநாதன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சுதாகரன். வணக்கம் நேயர்களே.